ரத்த கொதிப்பே, மாமன்னாருக்கு ரத்த கொதிப்பே, அப்ப சொல்லு. மைக்க புடி மகனை செருப்பாலடி. யாரு செருப்பாடியா? மைக்கெல்லாம் நீ பிடிக்கணும். நோ, ஆண்டவன் எனக்கு குரல் வளம் கொடுத்திருக்கிறார். உங்களை மாரி தொண்டை வராது பசங்களா? நான் பசங்க யாரு? பசங்க. ஆமா ஐயா, என்ன கட்டளையிட்டு ஐயா இளவரசர் வரக்கூடிய உத்தரவிட்டீங்க. இளவரசர் வர சொல்றேன். சிவமணி வணங்குகிறேன் அப்பா. நல்லபடி வாழ வேண்டும். நமஸ்காரம் மகனே சிவமணி, அயல்நாடு சென்றாயே, பட்டப்படி படித்து முடிச்சு விட்டாயா? அப்பா, பட்டப்படிப்பை எல்லாம் முடித்து விட்டேன். இப்போது நம்முடைய தாயகத்துக்கு திரும்பி விட்டேன். உங்களையே பார்த்து விட்டேன். அப்படியே கீழ் பச்சாரி வரைக்கும் பஜார் சுத்தி வந்தாரா? என் பையனை பார்த்தா பஜார் பொருக்கு போற தெரியுமா? அது அப்படி கிடையாது. உங்கள் மகன் வெளிநாடு சென்று படித்ததில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. சந்தேகமா? என்ன சந்தேகம் உனக்கு? ஐயா இளவரசர் அவர்களே வாருங்கள். சொல்லுப்பா. ரொம்ப உயரமாக இருக்கிறீர்கள், அதனால நான் குனிந்து கொண்டே பேசுகிறேன். நீ உயரமாக இருந்தால் உங்க அப்பா அப்படி பார்த்தாண்டா? உயரமாடா கணக்கு? ஆளை பார்த்து எடை போடாதரா மூதேவி. புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம். ஐயா, இப்ப நீங்க வெளிக்கிட்டு வந்துக்கிறீங்க. வெளிநாடு வெளிநாடு வாயில அடிக்கடிக்கு விரல விடு. ஐயா, வெளிநாடு போய் வந்துக்கிறீங்க. வரும்போது ஏரோப்ளேன்ல தான் வந்துருக்கீங்க. ஏரோப்ளேன். ஆமா, பட்ட படிப்பு தானே படிக்க போனா? பட்ட படிப்பு படிக்க போனீங்க. ஆமாண்டா. ஏன் கிட்ட 3 கேள்விக்குது. என்ன கேள்விக்குது? கேள்வி வினா. பட்டு சாவாத ஒழுங்காக வாவாத்தை ஆட வேண்டும். அடிக்கவில்லை கால் மேல தயவு செஞ்சு அடிக்காத. எப்பா சரி, உனக்கு எத்தனை வச்சு நடக்கிற உனக்கு தெரிந்த கேள்வி கேள்றா. ஐயா, மாமன்னர் அசோகர் ஊர்தோறும் குளங்களை வெட்டினார், குளங்களுக்கு பக்கத்துல மரங்களை நட்டு வளர்த்தார். எதற்காக? ஏண்டா, மரங்கள் எதற்காக நடுவாங்க? இயற்கையாக வளம் வர வேண்டும். ஆகையால் இயற்கை மழை பெய்ய வேண்டும் என்றால் மரங்களை நடுவார்கள். பருப்பே விட்டுரு என்ன. எதற்கு வெட்டினாங்க தெரியுமா? எதற்காக? மழை நீர் சேகரிக்க வேண்டும். மழை நீர். ஆமா. சரிங்க ஐயா. ஆகையால் குளங்களை வெட்டுகின்றார்கள். இது அப்படி கிடையாது. ஊரில் உள்ள பெண்கள் அனைவரும் குளிப்பதற்காக குளங்களை வெட்டினார்கள். அது ஆம்பளைங்க எட்டி பார்க்கறதுக்கு மரங்களை நட்டு வளர்த்து. யார் எட்டி பார்ப்பாங்க? ஆம்பளைங்க. விசில இங்க வாருங்கள்.
குசு நம்பர் 2. கேள்வி நம்பர் 2. அதே தான் ஐயா. ஆவின் பாலுக்கும் அமலா பாலுக்கும் என்ன வித்தியாசம்? கேட்டா ஆவின் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கும், அமலாவின் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கும். நீங்கள் தான் சுண்ணாம்பு போட்டு கலக்கிறீங்களா? யாரு கலக்கணும்? மேல புழுப்புக்குது பார்த்தடி சொல்றா. அது வேணா. ஐயா, ஆவின் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கும், அமலாவின் பாலும் வெண்மையாகத்தான் அது அப்படி கிடையாது. ஆவின் பால் பாக்கெட்ல வரும், அமலா பால் ஜாக்கெட்ல வரும். யாரு ஜாக்கெட்? உங்க அப்பா கூட சூப்பரா அடிக்கிற நீ. ஐயா, 3வது கேள்வி. உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் தெரியுமா? அடா பாவி, அவர் பெயர் திருவள்ளுவர். பேர் மாத்திட்டாங்க குட்டியா? மாத்திட்டுக்கிறாங்க, எனக்கு தெரிவிக்கானு. ஐயா, திருவள்ளுவர் அவர் என்ன குரல் எழுதிக்கிறார்? என்ன குரல்? நான் ஒரு 5 குரல் எழுதி வச்சுக்கிறேன். அடா பாவி, நான் தான். நீ எழுதி இருக்கிறியா? நம்ம சும்மா ஆணி தேய் எழுதணும் பாரு. அப்படியாப்பா? அப்படித்தான் எழுதிக்கிறேன். படி. கேக்குறியா? எப்பிகரை யார் யார் நோக்கியும் அப்பிகரை பிக்கப் செய்தல் பெரிது. நாம் நோக்கும் பிகர் நம்மை நோக்காவிடில் நோக்கியா போனோம் அங்கே என்ன பையன். எல்லா பிகரும் பிகர் அல்ல, கன்றோருக்கு சப்ப பிகரே பிகரு. பல்வழிக்கு வாய்வாரே வாழ்வார், பல்வழக்காதவர் பட்டுன்னு சாவார். தீயினால் சுட்ட கருவாடு நாறு முன் நாவினால் நக்கி எடு. ஒய்க்கம் இழுப்பம் தரலாம், ஒய்க்கம் ஓம்பப்படும். அடக்கம் அமரர்கள் உய்க்கும், அடங்காமை அன்றா கீக்கும். எங்க கீக்கும்? இத்தனை கேள்வி அவன் கேட்டா சத்தியமா ஒரு கேள்வி கொடுக்குறோம். அவன் கேட்டது கேள்வியாடா? ஓ, ஏடா விடமா கேக்குறான். ஆமா, சரி, அவன் விடையதுமா? சரிப்பா. ஒரே ஒரு சின்ன கேள்வி நான் கேக்குறேன், நீ கேட்க போற. பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சரிப்பா, என்ன கேள்வி? உலகில் உள்ள ஜீவன்களிலே முகத்துக்கு முன்னி நடக்காத ஜீவன் எந்த ஜீவன் சொல்லு பாக்கலாம். ஏண்டா எல்லா ஜீவனும் முன்னால போகும், பின்னால வரும். ஆமா, எல்லா ஜீவனும் முன்னாட்டம் போது இல்ல பின்னாட்டம் வருது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டா எனக்கு தெரிந்தவரை தான்டா பதில். நான் சொல்ல தந்தியே, உலகில் உள்ள ஜீவன்களிலே முகத்துக்கு முன்னி நடக்காத ஜீவன் ஒரே ஜீவன் தான். என்ன அதுதான்? என்ன ஜீவன்? அதான் நண்டு. நண்டு எப்படி நடக்கும்? எனப்பா சரி, இன்னொரு கேள்விங்க. உலகத்திலே ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ என்ன டீ? ஏண்டா கொஞ்ச நேரம் போலாம், சக்கரா கோல்டு டீ வரும்டா. சக்கரா கோல்டு டீ. ஆமாண்டா. அதுக்கப்புறம் டாடா டீ. டாடா டீ. அதுக்கப்புறம் ஏய் கம்னாடியா என்ன கேக்குறா? 90 டா. வாடா வாடா குடிச்சு போறோம். ஏய் ஏய் ஏய், அவளை பார்த்தா குடியறவ தெரியுது உனக்கு? என்ன? ஏண்டா 90 ன்றா? ஏண்டா கம்னாடி எவ்வளவு தங்கமா கொடுத்து போறீ? தங்கமா கொடுறோம். ஏய், அவன் வீட்ல பார்த்தே நீ? என்ன? அவனுக்கு ஒரு தனி அறை, அது உள்ள பாட்டிலுக்கும். அந்த தனியர்ல தனி ஒரு பீரோ. ஆமா, பீரோ. அந்த பீரோ தரணும் நீ. தரண்டா அவள பல பலவல் கொட்டு தெரியுமா? மொத்த கலகலகல கொட்டுது. ஆமா. என்ன மொத்த பாட்டிலா? காலி பாட்டிலா? அசி புடிச்சறேன். என்னங்க? ஏய், அவன் வாங்கி மெடல். ஓ, மெடல் படிக்கும் பொழுது. ஆமா. ஐயப்பா, என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. சரிப்பா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்க இளவரசரே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிந்தவரை தான் பதில். அப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா. உலகத்திலே ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ என்ன டீ? அதுதான் ஜட்டி. ஜட்டியா? கேள்வி கேக்குறான் பாரு. ஏய், வாடகை. ஏய், மகன கேள்வி கேக்குறாளா நீங்க? என்ன? அட கம்லாட்டிங்களா? ஏய், சரி போடா போட்டு போட்டு விடுங்க. ஏண்டா, என் மகன் அயலாட்டு மகன் சொல்லலாம். ஆமாங்க. கண்ணுக்கு கவர்ச்சி